தாவேக ஆட்சி அமைக்க நிபந்தனைகளுடன் காங்கிரஸ் கட்சி ஆதரவு வழங்கியுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. The support and the letter that we have submitted, and we hope more parties also will come and extend the support to the TVK. தாவேகாவுக்கு ஆதரவு கரம் நீட்டியதை அடுத்து திமுக காங்கிரஸ் இடையேயான தொடர் 11 ஆண்டுகால கூட்டணி முடிவுக்கு வந்தது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஆதரவு தருமாறு காங்கிரஸ் மேலிடத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதிய நிலையில் அது தொடர்பாக முடிவெடுக்க சென்னையில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தாவேகா ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் ஆதரவளிப்பதாக முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட கிரிஷ் ஷோடங்கர், மதவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசியலமைப்பு கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்ட மதசார்பற்ற முற்போக்கான மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கத்தை அமைக்க மிக தெளிவான, வலுவான, மகத்தான தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் வழங்கியுள்ளதாகவும் அதன்படி அடுத்த ஆட்சி அமைக்க விஜய் தலைமையிலான தாவேகாவை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பெரியார், அம்பேத்கரின் கொள்கைகளை வலுவாக கடைபிடித்து தமிழ்நாட்டில் மீண்டும் காமராஜரின் பொற்கால ஆட்சியை கொண்டுவர தாவேகா மற்றும் காங்கிரஸ் வரும் காலங்களில் உழைக்கும் என தெரிவித்துள்ள கிரிஷ் ஷோடங்கர், ஆட்சி அமைக்க மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் உள்ளாட்சி, மாநிலங்களவை, மக்களவை தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் எனவும் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு விஜய் வரவேற்பு அளித்தார். தாவேகா தலைவர் விஜய்க்கு காங்கிரஸ் துண்டை அணிவித்த அக்கட்சி தலைவர்கள் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்கும் கடிதத்தையும் வழங்கினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கிரிஷ் ஷோடங்கர், தாவேகா அரசின் அங்கமாக காங்கிரஸ் இருக்கும் என்றார். The support and the letter that we have submitted, and we hope more parties also will come and extend the support to the TVK. இதன் பின் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு விரைந்த தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநர் ராஜேந்திர பிஸ்வநாத் அர்லேக்கரிடம் கடிதம் வழங்கினார். விஜயின் கடிதத்தை ஏற்று ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாறாக 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு குறித்த தகவலை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் கோரியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று பதவியேற்க விஜய் எண்ணியிருந்த திட்டம் தள்ளி போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைக்க 6 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் யாரிடமிருந்து அதை பெறப்போகிறது என விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். காங்கிரஸ் கூட்டணி உறுதியான நிலையில் மீதமுள்ள 6 உறுப்பினர்களை திரட்டும் பணியில் தாவேகா தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்வதால் சபாநாயகர் நீங்கலாக தாவேகாவுக்கு 106 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 11 பேர் அக்கட்சிக்கு தேவைப்படுகின்றனர். இதில் ஆதரவு கரம் நீட்டிய காங்கிரசின் 5 உறுப்பினர்கள் நீங்கலாகவும் தாவேகாவுக்கு 6 பேரின் ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் திமுக கூட்டணியில் உள்ள விசிக, 2 கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கோரி தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதே நேரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டதால் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கூடி ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு விரைந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். அதன்பின்
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி எந்த சூழலிலும் தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக போல் திமுக கூட்டணியில் உள்ள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என அறிவித்த நிலையில் மற்ற கூட்டணிகளான VCK, இரு கம்யூனிஸ்டுகள் முடிவு விரைவில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி அதன் பின்னர் இது குறித்த நிலைப்பாட்டை மேற்கொள்வோம். இப்போ திமுக கூட்டணியில உறுதியா இருக்கும். மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமையில CPM உறுதியாக இருக்கிறது. ஓகே, திமுக கூட்டணியில உதவி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தரலனா அடுத்த இடம் அதிமுக பக்கம் தான் போகும். அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாவது முன்னெடுப்பு எடுப்பீங்களா? இந்த கேள்விகள் குறித்தெல்லாம் கட்சியினுடைய தலைமை சிந்திக்கும். கட்சி ஒரு நல்ல முடிவு எடுக்கும். கட்சியினுடைய முடிவு தான் எங்கள் முடிவு. இந்திய முஸ்லீம் லீகில் 2 தொகுதிகளில் நாங்கள் நின்றோம். 2 தொகுதிகளிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் பெற்றோம். அந்த மாதிரி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் கூட்டணி சேர்ந்த நண்பர்களும் எங்களுக்கு செய்திருக்காங்க. அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் தாவேக ஆட்சி அமைக்க அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக, அமமுக, பாஜக ஆதரவு கரம் நீட்டுமா? தாவேகாவுக்கு தேவைப்படும் அந்த 6 இடங்களை தரப்போவது யார் என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு விரைவில் முடிவு தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தாமதமாகும் சூழலில் இரு பிரதான திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தனித்தனியே ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தாவேகா கேடர்ஸ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல செய்திகளை கசி விட்டுருக்கிறார்கள். சண்முகம் பேசினார், அதே மாதிரி இவர் வேலுமணி பேசினாரெல்லாம் கசி விட்டு அவர்களை தேவையில்லாமல் ஒரு கடுப்பில் கொண்டே ஏற்றுறாங்க. அப்போ தான் எடப்பாடி தரப்புலேருந்து இல்லைனாலும் அதிமுக தரப்புலேருந்து புது செய்தியை போடுறாங்க. அதாவது நாங்கள் ஸ்டேட் கிளைம் பண்ண போகிறோம் வித் DMK சப்போர்ட்ன்ற விஷயத்தை அவர்கள் கசி விடுகிறார்கள். அதிமுக திமுக நடுவில் என்ன நடந்தது என்பது அது இடைத்தரகர்கள் இருந்தார்கள். யாருக்கிட்டே பேசினாங்கன்றதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான் என்றுதான் நானும் அறிகிறேன். நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்வாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல திமுகவும் அதிமுகவும் 2 வருஷம் திமுக 2 வருஷம் அதிமுக அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அப்போ இதை பற்றி சமூக வலைதளங்களில் மற்ற இடங்கள்லாம் பேச்சு என்பது இருக்கிறது. இதோடைய ஒட்டுமொத்த அல்டீரியர் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மூவுக்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க விடக்கூடாது அப்படின்றது தான். இதனிடையே சென்னையில் இன்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அதேபோல அதிமுக தனது எம்எல்ஏக்களை சென்னையிலேயே இருக்குமாறு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சிலர் புதுச்சேரி சென்று தங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். வெற்றி பெறும் போது மட்டுமின்றி இக்கட்டான நேரத்திலும் தங்களுடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ பதவியை தான் ராஜினாமா செய்வதாக திமுக தலைவரிடம் கூறியதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இருக்கணுங்கிறது எங்களுடைய எல்லாருடைய விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். தேவைப்பட்டா சிதம்பரம் தொகுதியில் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தெரிவித்தோம். உடனே முதலமைச்சர் ரொம்ப இந்த கையை அழுத்தமாக பிடிச்சி அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணும், செயல்படணும் சிறப்பாக அப்படின்னாரு. முன்னதாக முதலமைச்சரை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் திமுகவிற்கு தங்களது ஆதரவு தொடரும் என்றார். இதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அக்கட்சியின் மாநிலங்களவை MP சுதீஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர்.
தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு விரைந்து கையெழுத்திடுமாறு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டம் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக இருப்பதால் அதில் உள்ள மும்மொழி பாடத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இதனால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் சமக்கர சிக்ஷா போன்ற திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு விரைந்து கையெழுத்திடுமாறு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இதில் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததால் PM ஸ்ரீ திட்டத்தில் அவர்கள் இணைவது கிட்டத்தட்ட உறுதியானது. அதே சமயம் தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவது குறித்து புதிய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கும் சூழல் உள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீட்டை அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒத்திவைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நடப்பு கல்வியாண்டின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வினை மொத்தம் 8,21,057 பேர் எழுதினர். மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருந்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை அரசு தேர்வுகள் இயக்ககம் ஒத்திவைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்க உள்ளதாலும் தேர்வு முடிவுகளை வெளியிட மாநில அரசின் அனுமதி தேவைப்படும் நிலையாலும் தேர்வு முடிவுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய அரசு பொறுப்பேற்று மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட பின் உரிய அனுமதி பெற்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு ஒரு நாள் முன்பாக அறிவிப்பு வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விரும்புபவர்கள் இணையதளம் மூலமாகவும் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக ஒரு மாணவருக்கு 48 ரூபாயும் பதிவு கட்டணமாக 2 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை என்றும் பதிவு கட்டணமாக 2 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகளை விரும்பும் வரிசையில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகளின் இணையதளங்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா மே 9ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தம் உள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 207 இடங்களை பாஜக கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டு கால தொடர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதனிடையே அங்கு முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ள பாஜகவின் புதிய அரசு மே 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்கும் என்று பாஜக மாநில தலைவர் சமித் பட்டாச்சார்யா அறிவித்தார். இதனையடுத்து கொல்கத்தாவின் புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தலைவர் நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக மற்றும் NDA கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL தொடரில் பஞ்சாபை வீழ்த்தி ஹைதராபாத் அணி முதலிடத்திற்கு முன்னேறியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று பஞ்சாப் அணி பந்து வீசிய நிலையில் வழக்கம் போல ஹைதராபாத் தொடக்க வீரர்கள் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் அதிரடியாக ரன்களை குவித்தனர். அபிஷேக் சர்மா 13 பந்துகளில் 35 ரன்களையும் டிராவிஸ் ஹெட் 19 பந்துகளில் 38 ரன்களும் குவித்தனர். அடுத்து வந்த இஷான் கிஷன் 32 பந்துகளில் 55 ரன்களும், கிளாசன் 43 பந்துகளில் 69 ரன்களும் சேர்க்க ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கூப்பர் கான்லி மட்டும் 59 பந்துகளில் 107 ரன்கள் சேர்த்து இறுதி வரை போராடினார். பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன்களை மட்டுமே சேர்த்த நிலையில் 33 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி 14 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. நடப்பாண்டின் IPL இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என BCCI அறிவித்துள்ளது. 19வது IPL தொடர் இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தகுதிச் சுற்று மற்றும் இறுதிப் போட்டிகள் எங்கு நடைபெறும் என்பதை இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI வெளியிட்டுள்ளது. அதன்படி புள்ளிகள் பட்டியலில் முதல் 2 இடங்களை பெறும் அணிகள் மோதும் முதலாவது தகுதிச் சுற்று போட்டி இமாச்சல பிரதேசம் தரம்சாலாவில் மே 26ஆம் தேதி நடைபெறுகிறது. புள்ளிகள் பட்டியலில் 3வது 4வது இடம் பெற்றுள்ள அணிகள் மோதும் வெளியேற்றுதல் சுற்று போட்டி மே 27ஆம் தேதி நியூ சண்டிகரில் நடைபெறுகிறது. முதல் தகுதிச் சுற்றில் தோல்வியுற்ற அணியும்
வெளியேற்றுதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணியும் மோதும் இரண்டாவது தகுதி சுற்று போட்டி மே 29ஆம் தேதி நியூ சண்டிகரில் நடைபெறுகிறது. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ள இறுதிப் போட்டி மே 31ஆம் தேதி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என BCCI தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த தயாரிப்பாளர் RP சௌத்ரி உடலுக்கு தவேகா தலைவர் விஜய் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சிதான் இது. திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவின் தந்தையுமான RP சௌத்ரி கடந்த செவ்வாய் என்று சொந்த ஊரான ராஜஸ்தானின் உதய்பூருக்கு காரில் சென்றபொழுது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, விக்ரம், தனுஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் RP சௌத்ரி உடலுக்கு தவேகா தலைவர் விஜய் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஜீவாவை ஆற தழுவி ஆறுதல் கூறினார். இதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். RP சௌத்ரியின் உடலுக்கு இன்று காலை இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோட்டில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஈரோட்டில் சுமார் 105 டிகிரி வரை வெயில் வாட்டி வந்த நிலையில் பொதுமக்கள் கடும் அவதியுற்று வந்தனர். இந்த நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ஈரோடு பேருந்து நிலையம், வீரப்பஞ்சத்திரம், சித்தோடு என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூர் கோவில்வடி பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 2000 வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து முறிந்தன. இதனால் 5க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் சேதமானதால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அரசு உரிய முறையில் கணக்கெடுப்பு நடத்தி தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 100 அடி உயரத்தில் பறந்தபடி பறவை காவடி எடுத்து பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். முக்கிய நிகழ்வான கயர்குத்து திருவிழாவில் வண்ண மின்சார விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பூச்சப்பரத்தில் பத்ரகாளியம்மன் உலா வந்தார். இதனைத் தொடர்ந்து இரவை பகலாக்கும் வகையில் சுமார் 1 மணி நேரம் இடைவிடாது கண்கவர் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பைன்மர சோலை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல 5 இடங்களில் QR கோட் மூலம் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த வாரம் வாகன ஓட்டிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து 2 தினங்கள் கட்டணமின்றி அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் கட்டண வசூல் தொடங்கப்பட்டதால் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இந்த நெரிசலால் பைன்மர சோலை பகுதியில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கச் சென்ற 108 ஆம்புலன்ஸ் 1 மணி நேரம் தாமதமாக சென்றது. பொள்ளாச்சியில் பிரசித்தி பெற்ற மதுரை வீரன் கோவில் திருவிழாவில் 10 அடி உயரத்தில் திருவீதி உலா வந்த மதுரை வீரன், வெள்ளையம்மாள், பொம்மியம்மாள் சாமிகளை கண்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பொள்ளாச்சி நகர் அன்னை கஸ்தூரிபாய் வீதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இக்கோயிலின் சாமிகள் அலங்கரிக்கப்பட்டு வாகனத்தில் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். செண்டை மேளங்கள் முழங்க நடனமாடியபடி பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பத்ரகாளியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர்மோர் வழங்கியது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி தொடங்கிய திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி, முளைப்பார் எடுத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். கடும் வெப்பத்தில் நேர்த்திக்கடன் செலுத்தி அவர்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து சேவையாற்றினர். ராமநாதபுரத்தில் கொட்டும் மழையில் காரின் மீது அமர்ந்து விசிலடித்து ரகளை செய்த தவிக தொண்டர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலை மழை பெய்தபோது புதிய பேருந்து நிலையம் அருகே சிலர் காரில் ஆபத்தான முறையில் பயணம் செய்து விசிலடித்து சத்தம் போட்ட வீடியோ காட்சி வெளியானது. இது தொடர்பாக 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கேணிக்கரை காவல் நிலைய காவலர்கள் 6 பேரை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாகலூர் அட்கோ பகுதியில் இருந்த தனியார் வங்கி ஒன்றின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 1,05,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். வங்கி ஊழியர்கள் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்புவதற்காக சென்றபோது நள்ளிரவில் மர்ம நபர்கள் எந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரியவந்தது. வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் புளியங்கண்டி பகுதியில் விவசாய நிலங்களில் காட்டு யானைகள் புகுந்து 30க்கும் மேற்பட்ட தென்னை மரக்கன்றுகளை சேதப்படுத்தியதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழியார் வனப்பகுதியிலிருந்து வந்த யானை கூட்டம் விவசாயி சக்திவேலுக்கு சொந்தமான விவசாய நிலங்களில் புகுந்து 30க்கும் மேற்பட்ட தென்னை மரக்கன்றுகளை சேதப்படுத்தி தென்னங்குருத்துகளை சாப்பிட்டு சென்றுள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு சென்ற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் 45 நிமிடங்கள் நிறுத்தப்பட்டது. இதனால் பின்னால் வந்த அரக்கோணம் திருப்பதி ரயில்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டு தாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழமை வாய்ந்த கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஹரிஹரன் சந்திப்பு கோலாகலமாக நடைபெற்றது. கரிகிருஷ்ண பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்தருள, அதே நேரத்தில் அகத்தீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் நகர வீதியில் எழுந்தருளினார். இரு தெய்வங்களும் சந்தித்தபோது வேத மந்திரங்கள் முழங்க மாலைகள் மற்றும் தாம்பூலங்கள் பரிமாறப்பட்டன. இந்த நிகழ்வை காண திரளான பக்தர்கள் குவிந்தனர். ஈரோடு ராஜாஜிபுரத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுக்கும் ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சில பக்தர்கள் அலகு குத்தி ராட்சத கிரேனில் சுமார் 40 அடி உயரத்தில் தொங்கியபடி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பக்தர்கள் திடீரென தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரம்மாண்ட பேனரை விரித்தனர். தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கை கொடுத்துள்ளது. இதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்து வந்த பாதையை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பிறகு நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அதனை எதிர்த்து களம் கண்டு முதன்முறையாக வெற்றி பெற்ற மாநில கட்சி என்ற சாதனையை 1967 படைத்த திமுக பின்னர் காங்கிரசுடன் இணைபிரியா கூட்டணியாக மாறியது தமிழ்நாடு அரசியலில் முக்கிய வரலாறுகளில் ஒன்று. 1971 காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் என்றும் இந்திரா காங்கிரஸ் என்றும் இரண்டாக பிரிந்தது. அப்போது தமிழ்நாட்டில் காமராஜருக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவளித்தது இந்திரா காங்கிரஸ். இதில் திமுக அமோக வெற்றி பெற்றது. மத்தியில் இந்திரா காந்தி பிரதமரானார். அடுத்த 4 ஆண்டுகளில் நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்திய இந்திரா பின்னர் தாம் ஆதரவளித்த திமுகவின் ஆட்சியையே 1976 கவிழ்த்தார். 1977 மார்ச்சில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இந்திரா காந்தி கூட்டணி வைத்தார். ஜனதா கட்சியுடன் களம் கண்டார் கருணாநிதி. இந்த கூட்டணி வெற்றி பெற்றதோடு மத்தியில் காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்று ஆட்சியை பிடிக்கவும் வழிவகுத்தது. மொரார்ஜி தேசாய் பிரதமரானார். அதே ஆண்டு மே மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது. 1980 நாடாளுமன்ற தேர்தலில் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என இந்திராவை வரவேற்று காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்தார் கருணாநிதி. இந்த தேர்தலில் 2வது முறையாக இந்திரா காந்தி பிரதமரானார். அதே ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் அதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு பிரதமரான ராஜீவ்காந்தி 1984 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். அதில் அவர் வெற்றியையும் பெற்றார். 1987 எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா ஆதரவு அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜனதா கட்சியுடன் இணைந்து போட்டியிட்ட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. கருணாநிதி 3வது முறையாக முதலமைச்சரானார். 1991 திமுக ஆட்சி மீண்டும் கலைக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா முதலமைச்சரானார். அதன் பின்னர் நடந்த தேர்தல்களில் காங்கிரசும் திமுகவும் வெவ்வேறு கூட்டணிகளில் தொடர்ந்தன. 24 ஆண்டுகளுக்கு பிறகு 2004 ஆண்டு மீண்டும் திமுக மற்றும் காங்கிரஸ் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டன. அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்தது. மத்தியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அதன் பின்னர் 2006 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதே கூட்டணி தொடர திமுக 96 இடங்களிலும் காங்கிரஸ் 34 இடங்களிலும் வெற்றி பெற்றன. திமுக கூட்டணி 163 இடங்களுடன் ஆட்சி அமைத்தது. 2009 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் இணைந்து போட்டியிட்டது. காங்கிரஸ் மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தது.
2011, 2016 ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் இணைந்தே திமுக களம் கண்டது. ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இதற்கிடையில் 2014 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்தது. மோடி முதன்முறையாக பிரதமரானார். 2019 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி கிட்டினாலும் மத்தியில் பாஜகவின் ஆட்சியே தொடர்ந்தது. 2021 ஆண்டு மு.க. ஸ்டாலின் தலைமையில் முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலை திமுக சந்தித்தது. இந்த கூட்டணியில் காங்கிரசும் இடம் பிடித்தது. திமுக கூட்டணி 159 இடங்களை பெற்று ஆட்சிக்கு வந்தது. திமுக 133 இடங்களையும் காங்கிரஸ் 18 இடங்களையும் பெற்றன. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி 40க்கு 40 என மொத்தமாக தமிழ்நாடு புதுச்சேரியை கைப்பற்றியது. ஆனால் இந்த பலம் தேசிய அளவில் கை கொடுக்கவில்லை. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணியுடன் காங்கிரஸ் தொடர்ந்தது. எனினும் இந்த கூட்டணி அமைவதற்குள் பல்வேறு சிக்கல்கள், சர்ச்சைகள் உருவாகின. காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்பே தாவேகாவுடன் இணையும் என பேச்சுக்கள் எழுந்தன. ராகுலும் ஸ்டாலினுடன் பிரச்சாரம் செய்வதை தவிர்த்தார். முடிவில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடனேயே களம் கண்டது. 28 தொகுதிகளை காங்கிரசுக்கு வழங்கிய நிலையில் அதில் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. திமுக 59 இடங்களை மட்டுமே பெற்று எதிர்க்கட்சியாகியுள்ளது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் கூட்டணி தர்மத்திற்கு துரோகம் செய்து தாவேகா கூட்டணியில் இணைந்ததாக கூறி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக திமுகவினர் கோஷம் எழுப்பினர். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியதற்கு திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சுற்றுவட்டாரத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. பாண்டியன் நகர், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, மரவன்குளம், சுந்தராம்பட்டி, கப்பலூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்வதை தாமதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலைக்குள்ளாகியுள்ளனர். ஆத்தூர் மற்றும் சிந்தையன் கோட்டை கொள்முதல் நிலைய கிடங்குகளில் போதுமான இடவசதி இல்லாததால் தினமும் 1 லாரி அளவிற்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மீதமுள்ள நெல் மூட்டைகள் பாதுகாப்பின்றி வெளியில் கிடக்கின்றன. அண்மையில் மழையால் நெல் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலம் பகுதியைச் சேர்ந்த அக்ஷயாகாந்த் தனது தந்தைக்கு மருந்து வாங்க நண்பர்களுடன் காரில் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காரிலிருந்து திடீரென புகை வெளியேறியதை கவனித்த அனைவரும் கீழே இறங்கினர். அதன்பின் சில நிமிடங்களில் கார் முற்றிலும் தீப்பற்றி எரிந்தது. கரூரில் தனியார் பேருந்து உரிமையாளரிடம் வரி குறைப்பிற்காக 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பசுபதிபாளையத்தில் வசிக்கும் ராஜேந்திரன் என்பவர் தனது பழைய பேருந்துக்கு வரி செலுத்த சென்றபோது வரி குறைத்து போட்டு தர 5000 ரூபாய் லஞ்சமாக கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தம் கேட்டுள்ளார். ரசாயனம் தடவிய பணத்தை வழங்கிய போது கையும் களவுமாக பிடிபட்டார்.